ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஎஸ்கே டெக் யூடியூப் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு பற்றி இல்லைங்க. குட் பேட் அக்லி பொறுத்த ட்ரெய்லர் இன்னைக்கு ரீச் ஆயிருக்கு. ட்ரெய்லர் எப்படி இருக்குது, எந்த மாதிரியான இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணிச்சுன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் உடனுக்குடன் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, ஏகே ஃபேன்ஸுக்கு வந்து இந்த ட்ரெய்லர் வந்து 100% 200% சாட்டிஸ்ஃபை ஆகுன்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா வந்து மங்காத்தா, பில்லா இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் டைலாக்காக இருக்கட்டும், ரெஃபரன்ஸ் சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. அதே போல் ஏகேவை இந்த ஸ்டைலில் ரொம்ப வருஷம் கழித்து பார்க்குறாங்க ஏகே ஃபேன்ஸ். இதெல்லாம் வந்து ஒரு வரம் மாதிரி ஏகே ஃபேன்ஸுக்கு. ஏன்னா வந்து இப்படிலாம் பார்ப்போமாடா அப்படின்னு காத்துட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு ரோலும் இதுக்கு மாதிரி ரீசன் எல்லா படங்களையுமே அப்படி ஒரு ரோல் நான் பார்க்கல. ஆனால் குட் பேட் அக்லியில் தரமான ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாப்புல அதுக்கு. இந்த சம்பவத்துக்காக தான் ஏகே ஃபேன்ஸ் வந்து காத்துட்ருக்காங்க. அந்த சம்பவம் கண்டிப்பாக தரமாக தான் இருக்க போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லர் வந்து டீசென்ட் தான். பட் ஏகே ஃபேன்ஸ் தரப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர் வந்து மாஸ்டர் கிளாஸான ஒரு ட்ரெய்லர். பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் டீசெண்டான ட்ரெய்லர் தான். என்னடா டீசென்ட்னா எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, என்னப்பா கதையை சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு ஒரு மாதிரி அஜித் சார் பழைய படங்கள் ரெஃபரன்ஸு, பழைய படங்கள் சீனு இதெல்லாம் வச்சு ஒரு மாதிரி இது பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நிறைய பேர் நிறைய விதங்கள் சொல்லலாம். ஆனால் எனக்கு இந்த மாதிரி தான் தோணுச்சு. பட் ஆனால் படத்தில் நிறைய பேர் இருக்காங்க, அர்ஜுன் தாஸ் தான் வில்லன் அப்படின்னு நீங்களாம் நினச்சிட்டு இருக்கீங்க. பட் எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது, இந்த ட்ரெய்லரில் இல்லாத ஒருவர் தான் வில்லன் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. அது எந்த மாதிரி ஒரு உண்மைன்னு தெரியல. அதே மாதிரி இந்த ட்ரெய்லர் வந்து ஜஸ்ட் ஏகே ஃபேன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக ஒரு ட்ரெய்லரை தான் விட்ட மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் ஒரு நிறைய சர்ப்ரைஸாக இருக்கட்டும், நிறையா ட்விஸ்ட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ஒரு மறைச்சி வச்சுருக்காங்களாம். மறைச்சி வச்சு அதை வந்து படத்தில் பார்த்து அந்த சர்ப்ரைஸோ அவுட் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி அந்த மறைச்சி வச்ச சீன்ஸ்லாம் அப்போ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து மறைச்சி வச்சுருக்காங்களாம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தரமான ஒரு படத்தை தான் ஆதிக்க வந்து ரெடி பண்ணியிருக்காருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ட்ரெய்லர் வந்து டீசெண்டாக இருந்தாலுமே நான் வந்து அந்த ஒரு நம்பிக்கை வச்சுருக்கேன். ஃபேன் பை சம்பவம் கண்டிப்பாக இருக்குங்க. ஏதோ ஒன்று வந்து உள்ளே வச்சுருப்பார். எமோஷனல் கனெக்ஷன் இருக்குது. அப்பா பையன் அந்த ஒரு சீன் இருக்குது. இங்கே எமோஷனல் கனெக்ஷன் படத்துக்கு தேவை தான். பட் இந்த படம் எப்படி எமோஷனல் கனெக்ஷனோட கிளிக் ஆகி ஒரு கமர்ஷியலாக இந்த படம் எப்படி ஹிட் ஆகுதுன்றதை நான் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒன்று உறுதிங்க, இந்த படம் வந்து ஹிட் ஆனால் வேறு லெவல் ஹிட் ஆக போகுது. அப்படி இல்லைனா மிஸ் ஆனால் வேறு லெவலில் மிஸ் ஆக போகுது. இந்த ரெண்டு தான். அதுக்கு இடையிலலாம் எதுவுமே கிடையாது. ஒன்று ஹிட்டு இல்லை மிஸ், இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று ஆக போகுது. என்னதுன்றதை ஏப்ரல் பார்த்து நம்ம பார்த்துப்போம். ஓகேங்களா? நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குட் பேட் அக்லி ட்ரெய்லர் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆணுச்சு? உங்களுக்கும் ஒரு மாதிரி டீசெண்டாக தான் ஃபீல் ஆச்சு, இல்லை உங்களுக்கு வேறு லெவலில் ஃபீல் ஆச்சுன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் காமிங்க. இந்த ட்ரெய்லர் வச்சு பார்க்கும்போது கதை எந்த மாதிரி நகர போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஜித் சார் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு நிறைய பெரிய கேங்ஸ்டார் இருந்திருக்காப்புல. பட் ஆனால் அவங்க குடும்பத்துக்காக வந்து ஒவ்வொன்றையும் விட்டு இப்போ வந்து நான் அந்த இதுக்குள்ளே போக மாட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி சுற்றிட்டு இருக்காரு. பட் ஆனால் அவர் இதுக்கு முன்னாடி பண்ண ஒரு சில விஷயங்கள், ஒரு சில இதனால் ரிவெஞ்ச் எடுக்க அவங்க பிள்ளைய வந்து ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அஜித் சார் அவங்களோட குழந்தைய பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்போ வந்து அஜித் சார் வந்து மீண்டும் ஒரு ரிட்டன் கொடுக்குறாப்புல. அப்போ வந்து என்ன நடக்குது, அவங்க பையனுக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்து பையனை காப்பாற்றினாராம். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இருக்குன்றது ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கு வந்து ஃபீல் ஆகுது. பட் ஆனால் இதையும் தாண்டி வேறு ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் மறைச்சி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் அது என்னன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த திருப்பி கேங்ஸ்டர் ரிட்டன் ஆகும்போது ஒரு லுக்கு, ஒரு பீஜம், ஒரு மாசாக இருக்க போகுது. அதுதான் அந்த பழைய பாடல் ஒன்று சேர்த்துருக்காங்களா, அந்த பாடலாக இருக்குமோ, அந்த ரிட்டன் அப்போ அந்த பாடல் போட்டு வேறு எவ்வளோ மாஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ட்ரெய்லரில் ஜி பிரகாஷோட மியூசிக் டீசெண்டாக தான் தெரிஞ்சிச்சு. பழைய பாட்டை வந்து சேர்த்துருக்காரு. அது வந்து ஆரம்பத்துலேருந்து ஒரு மூவ் ஆகும்போது ஓகே. அதுக்கப்புறம் போக போக ஒரு சிங்கே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆனிச்சு. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோன்னு எனக்கு ஃபீல் ஆச்சுங்க. ஜிவி பிரகாஷோட மியூசிக் பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான ஒரு லெவலில் தான் இருக்குது. ஏன்னா 2 பாட்டு ரிலீஸாக இருக்குது, ஒரு ட்ரெய்லர் ரிலீஸாக இருக்குது, ஒரு டீசர் ரிலீஸாக இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போதுமே இப்போ வரைக்குமே எனக்கு டீசெண்டாக தான் ஃபீல் ஆகுது. இன்னும் ஜிவி பிரகாஷ்கிட்ட நம்ம எதிர்பார்த்த அந்த ஒரு பெட்டரான ஒரு லெவல் இன்னும் கிடைக்கலன்றது தான் நம்ம வந்து இப்போ சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, அஜித் சாரை ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு பவர் பேக்கடான ஒரு ஸ்டைலில் பார்க்க போகிறோம். இதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து ரொம்ப நாளாக காத்துட்ருந்தோம், இப்படி ஒரு ஸ்டைலில் நம்ம அஜித் சாரை பார்ப்போமா அப்படின்னு காத்துட்ருந்தோம். பட் ஃபைனலி அந்த ஒரு நாள் வந்து ஏப்ரல் 10 பார்க்க போகிறோம். அந்த 10 பார்க்கும்போது நமக்கு வந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபேன்ஸுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலில் மட்டும் இல்லாமல் ஒரு கதையாகவும் சூப்பராக இருந்துச்சுன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். ஃபேன்ஸுக்கும் சாட்டிஸ்ஃபையான ஒரு கதை, அதே மாதிரி கதையிலையும் ஒரு செமையான ஒரு ட்விஸ்டெல்லாம் வச்சு பக்காவாக ஃபினிஷ் பண்ணாங்கன்னு வைங்களேன், அது போதும். அவ்வளோதான், தூக்கி நிறுத்திடல அந்த படத்தை. அதை மட்டும் அஜித் சார் வந்து பண்ணிட்டாருனா வேறு லெவலுங்க. அதுக்காக தான் ஒரு வெயிட்டிங். ஜஸ்ட் 4 days to go. ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்.
பார்ப்போம் படம் எப்படி வருதுன்றது. ஓகே, நீங்கள் குட் பேட் அக்லி 3 படத்தை எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க மறக்காம காணுங்க.